திரு பிரியன், 2 கேள்விகள். ஒன்று, திமுகவின் திரு அப்பாவு சொல்றாரு, அதிமுக பாஜக கூட்டணி தேர்தல் வரைக்கும் இருக்கா அப்படின்னு பார்ப்போம், அதுவே சந்தேகம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தை எழுப்புறாரு. ஒன்று. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, தாவேகாவினர் குறித்து அதிமுக தரப்புல எந்த விமர்சனமும் இல்ல, அதிமுக தரப்புல இருந்தும் தாவேகாவினர் குறித்து எந்த விமர்சனமும் இல்லை. எனில் அதிமுகவுல தாவேகா இணைவதற்கான வாய்ப்பு இருக்கா? கூட்டணியில அதிமுக பாஜக கூட்டணியில தாவேகா இணையறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதிமுக தனியா வந்தா தாவேகாவோட இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஒரு விஷயம் தான் இப்ப பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் நடுவில் ஒரு 2 பேருக்கு நடுவில் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆக்சுவலா நம்பிக்கையின்மையை ஏற்படுத்தியிருக்கு. ஆக்சுவலா அதிமுக மேல பாஜக தரப்புலேருந்து ஒரு நம்பிக்கையின்மையோடு இருக்காங்க. இவங்க கடைசி வரையும் தொடருவாங்களான்ட்டு. அதிமுக என்ன நினைக்குது, நம்ம ஒரு காலத்தின் கட்டாயம் இப்போ நம்ம கூட்டணி அமைச்சிட்டோம், ஆனால் நம்ம தேர்தல் நெருக்கத்தில் ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்தால் இவங்க கூட்டணி ஆட்சின்னு தொடர்ந்து பேசிட்டு அதிகமான இடங்கள் கேட்குற விஷயங்கள்லாம் வச்சுக்கோங்க, நம்ம தேவைக்காக்கு ஷிஃப்ட் ஆகலாமா, அந்த கூட்டணிக்கு போகலாமா, அங்கே போய் கூட்டணி அமைக்கலாமான்ற ஒரு எண்ணம் அதிமுகவுக்கு இருக்குது அப்படின்றது பாஜக நினைக்கிற ஒரு விஷயமா இருக்குது. இந்த 2 பேருக்கு இடையில 10 மாதத்துக்கு முன்னாடி ஜெல் ஆகணும்னு போடப்பட்ட கூட்டணி இப்போ 2 பேருக்கு மேலே ஒரு சந்தேக ஊசி தொங்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இதை அந்த சந்தேகம் இன்னும் மேலும் வலுக்கிற மாதிரியான விஷயங்களை பாஜகவே பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பாஜக ஏன் இப்போ தனிப்பட்ட முறையில் பாஜக ஆட்சி, பாஜக தலைமை ஆட்சி போன்ற விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இறுதி கட்டத்தில் அதிமுக காலை வரைட்டு போயிட்டு வச்சுக்கோங்க, அப்போ இவங்க தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்க வேண்டிய கட்டாயம் வரும் இல்லையா? அப்போ அதுக்கு இவங்க தயாராகிறாங்க, சைமல்டேனியஸாக தயாராகிறாங்க. அதிமுக காலை வரைட்டு என்ன பண்ணுறது? அப்போது 10 மாதத்துக்கு முன்னாடி அமைக்கப்பட்ட கூட்டணி 2 பேருக்கு நடுவில் ஜாயிண்டாக எந்த ப்ரோக்ராமும் பண்ணல. திமுக ஆட்சி எதிர்த்து எந்த விதமான ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம், இந்த மாதிரி விஷயம் எந்த விஷயங்களும் பண்ணல. ஜெல்லாகணும்னு போடப்பட்ட கூட்டணி யாரும் கூட்டணியை பற்றி பேசாதீங்கன்ற அளவுக்கு தான் இப்போ இருக்குது. ஆக்சுவலாக யாரும் பேசக்கூடாதுன்ற அளவுக்கு தலைவர்கள் மட்டுமே பேசணும், யாரும் பேச, அதுவும் அதிமுக யாருமே பேச மாட்டேன்றாங்க. பாஜகலே தான் பேசுகிறாங்க. பாஜகலையும் ஒரு அபஸ்வரம் மாதிரி அண்ணாமலை பேசிகிட்டு இருக்கார். ஸோ அண்ணாமலை பேசுறது அல்லது இப்போ நயினார் இன்னைக்கு பேசியிருக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அதிமுக ஒரு மாதிரி அவங்கள கோபப்படுத்துகிற மாதிரி, ஒரு மாதிரி ஆத்திரப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் இதில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது இயல்பாக நடக்குதா இல்லை திட்டமிட்டு நடக்குதா அப்படின்றத இன்னும் கொஞ்ச நாள் போனால் நமக்கு புரிஞ்சிடும். ஆனால் அண்ணாமலையோட அஜெண்டா தனி, அதை நம்ம இதோட சேர்க்கக்கூடாது. பாஜக அதிமுக ஒரு சந்தேகத்தோட பார்க்குதுன்னு ஒரு பக்கம் இருந்தால் கூட இதில் அண்ணாமலையோட அஜெண்டா தனி. அவரை பொறுத்த மட்டும் அவர் ஒரு தனிப்பட்ட முறையில் தமிழ்நாட்டோட தலைவராக வரணும்னு அவர் பார்க்குறாரு. அது பாஜக இருந்தும் அப்படி வரணும்னு பார்க்குறாரு, இல்லாத போனால் கூட வரணும்னு பார்க்குறாரு. ஸோ அதுக்கான ஒரு ரூட்டை தான் அவர் போட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலாக அதனால அண்ணாமலை நம்ம இதோட மிக்ஸ் பண்ண வேண்டாம். பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ளேயே இப்போ ஒரு சந்தேகம் பல சந்தேகங்கள் உங்களுக்கு இடையில வர ஆரம்பிச்சிருது. அதோட வெளிப்படையாக தான் அந்த பேச்சுக்கள் எல்லாம் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக இதை கடந்து போகணும்னு அதிமுக நினைச்சாங்கன்னா அது அவங்களுடைய பலவீனமாக தான் இருக்கும். பேசுவோம். அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு சந்தேகம் இருக்கா இருவருக்கும் இடையில? திரு பொங்கலூர் மணிகண்டன், ஒரு நம்பிக்கையின்மை. மேதவலி மேடம், அதாவது திரு ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த நிர்வாகி. அவரை போல இனி முதலமைச்சர் கிடைக்க மாட்டார். லஞ்சம் இல்ல, ஊழல் இல்ல. அப்படியா கம்யூனிஸ்ட் ஆதரிக்குது? அப்படியா விசிக ஆதரிக்குது? இல்ல அப்படியா மதிமுக ஆதரிக்குது? அப்போ அவர்களாம் வேறு வழி இல்லாம ஸ்டாலின் ஏத்துக்கிறாங்க, ஏதோ ஒரு வையப்புள்ளியில், அவ்வளவுதான். அப்போ இருவேறுபட்ட கருத்தை நிறுத்தா இல்லையா? கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்றது? கடந்த காலத்தில் சர்ம என்ன பேசினாரு, விசிக என்ன பேசுது, மதிமுக துறைமைக்கு என்ன சொன்னாரு? அப்போ இது போன்ற முரண்பாடுகள் அங்க இருக்கா இல்லையா? அப்போ அது போல ஒவ்வொரு கட்சியிலுமே ஒரே கருத்து இருக்காது. கூட்டணி அமைக்கிற போது எங்கேயும் சில முரண்பாடு இருக்கும், அங்கேயும் சில முரண்பாடு இருக்கும். அது வாடிக்கையான ஒன்று, 100% யாரும் ஏற்க போதில்லை. ஆனா வர்றவங்க போறவங்க கருத்து எல்லாம் கேட்டுக்கொண்டு இயங்குற நிலையில அதிமுக இல்ல, தேவையும் இல்லை. அதாவது அண்ணா சொன்ன மாதிரி அதிமுக கட்சி மேல இருக்கக்கூடிய ஒரு அக்கறையினால் சொல்லக்கூடிய கருத்தாக எடுத்துக்கூடாதா? இது பலவீனமான ஒரு தோற்றம் இல்ல, விஷத்தை கலக்கிற நோக்கத்தை பல பேர் செய்யறாங்க. இப்போ திமுக மன்னிக்கவும், பிஜேபி அதிமுகவை வழக்கில் வைத்து மிரட்டல் சொன்னா 2026 பிஏ மிரட்டல. அப்ப அதிமுக வெளியே வந்தது. அதாவது நாடாளுமன்ற தேர்தல் நம்ம பிஜேபி முக்கியமான தேர்தலுங்க, அந்த தேர்தலையும் அதிமுக எப்படி தூக்கி வீசுங்க? அதுவல்ல, திமுகவை வேரோடும் வேறு மண்ணோடும் தூக்கி எறிய வேண்டும் என்று சொன்னால் எதிர்ப்பு வாக்குகள் பிரியக்கூடாது. அந்த ஒற்றை நோக்கம் தான். அதை இந்த டயலாக் மேடம் இருங்க, இந்த டயலாக பேசி பேசி தமிழ்நாட்டில் ஒரு கட்டமைப்பை திமுகவுக்கு ஆதரவாக உருவாக்குற ஒரு கும்பல் இருக்குங்க. அது செய்கிற வேலை என்பது அதிமுக தெரியும். அதனால்தான் அதிமுக பதில் சொல்லாமல் அமைதியாக போகிறது. இப்ப நீங்க அரசியல்ல தடாலடியா அண்ணா சொல்லிட்டாரா, வெளியே வர இப்படி பேச முடியுமா? இப்படி பேசலாமா? திமுகவை நோக்கி அந்த கட்சிகள் எவ்வளவு கேள்வி இருக்குது. திரு சண்முகம் கேட்ட கேள்விக்கு திமுக பேசுங்களா?
ஏன் திமுக பேசல? முரண்பாடுகளை வெளியே சொல்வதற்கு இப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ இல்ல விசிகாவோ எங்களுடைய ஆட்சி தான் வரப்போகுது அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அவங்களையும் நம்ம சேர்த்து கேள்வி எழுப்பலாம். ஆனா அவங்க முரண்பாடுகளை சொல்கிறார்கள். முரண்பாடுகளை சொல்றதுல இங்க கேள்வி வரல. ஆட்சியே எங்களோடது பாஜக ஆட்சி தான் அப்படின்னு சொல்லும் போதுதான் கேள்வி வருது. இல்ல, நீங்க யாரு ஒரே ஒருவர் மட்டும் சொன்னார், எல்லாம் மொத்தமா சொன்னாங்களா? அதாவது நான் தான் சொன்னேன், எந்த கட்சி இப்போ நீங்க அதிமுகவிலுமே பிஜேபியை கூட்டணியை விரும்பாம நிறைய பேர் இருக்கலாம், பிஜேபியிலும் அதிமுக விரும்பாம ஒரு சிலர் இருக்கலாம். இது பொதுவாக திமுக எல்லாம் விரும்பிதான் வராங்களா? அப்படி அல்ல. ஒவ்வொரு கட்சிக்கும் எதிர்ப்பு ஆதரவு என்பது இயல்பாக இருக்கும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒற்றை நோக்கம் தான், இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் வருகிறதா. இப்போ 4.5 ஆண்டு காலத்துல எவ்வளவு மோசமான செயலை திமுக செய்திருக்கிறது. நான் பாருங்க, இந்த பட்டியல் கூட கை வச்சுக்கிறேன். 505 வாக்குறுதியை பட்டியல சொன்ன திமுக 20% நிறைவேற்றி 80% நிறைவேற்ற பொய் பேசுது. ஆனா எந்த ஊடகமா பேசுறாங்களா? எந்த பத்திரிகை சொல்றாங்களா? எந்த பத்திரிகையாவது கையில வச்சுக்க நான் வச்சுக்கிறேன், தைரியம் பேசி பாருங்க. அப்ப முழுக்க முழுக்க திமுகவுக்கு ஆதரவான ஒரு வலை உருவாக்குற முயற்சியில இருக்காங்க. அதிமுக எடுக்கிற முயற்சிக்கு திமுகவோட பிரதிநிதியாக இங்க யாரும் இல்ல. அந்த பர்టిక్యులர் கேள்விக்கு பதில் சொல்ல இங்க திமுக பிரதிநிதியாக யாரும் இல்ல. நம்ம டாபிக் குள்ள வந்துருவோம். ஒரு நிமிஷம் முடிச்சு. அதிமுக இந்த சூழ்ச்சி வலையை உணர்ந்திருக்கிறது. மக்கள் தெளிவா இருக்காங்க. எப்படியாவது ஸ்டாலினை வீழ்த்துவோம், 4.5 ஆண்டு காலம் நல்லாட்சி கொடுத்த எடப்பாடியாரை மீண்டும் ஆட்சி அமர்த்த வேண்டும் என்று மக்கள் விரும்புறாங்க. அந்த மக்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கூட்டணி அமைந்து நிச்சயமாக அதிமுக ஆளுங்கட்சியை வருங்க. சரி, பார்ப்போம் அந்த கூட்டணி ஆளுங்கட்சியை வருதான்னு பார்ப்போம். திரு சாமிநாதன், இப்போ 2026 தேர்தலை எதிர்நோக்கி இருக்கும். இப்ப இந்த கூட்டணி இவ்வாறாக இருக்க தாவேகா குறித்த ஒரு கேள்வி இப்ப உள்ள வருது. அதிமுக பாஜக கூட்டணி ஒருவேளை திரு அப்பாவுடைய கூற்றுப்படி அவர் சந்தேகம் தெரிவிக்கிறாரு இல்லாத பட்சத்துல தாவேகா உள்ள வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, இல்ல இந்த கூட்டணி இப்படியே தான் தொடருமா? நிச்சயமா அதிமுக பிஜேபியை விட தாவேகாவை தான் விரும்புனாங்க. முதல்ல இருந்தே அவங்களுடைய விருப்பம் விஜய் தன்னை நோக்கி வரணும் அப்படிங்கறதா தான் இருந்துச்சு. ஒருவேளை விஜய் அதிமுகவோட சேர்ந்துருவாரு அப்படிங்கிற பதட்டம் பாஜகவுக்கு இருந்ததுனாலதான் அதை முன்னிட்டு இந்த கூட்டணி அமைஞ்சிருச்சு. சோ விஜய்க்கு அந்த ஆர்வம் இருக்கணும்ல. விஜய் திரைத்துறையில நம்பர் 1 இருக்கிறவரு. அவரே சொல்றாரு, திரைத்துறையில என்னோட உச்சத்தை விட்டுட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. திரைத்துறையில உச்சத்துல இருந்து வந்தவருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக்கணும்னு என்ன ஒரு அக்கறை இருந்தது போது அவருக்கு இப்ப என்ன அவசரம்? அவருடைய காலம் இவங்க பண்ணக்கூடிய மிக முக்கியமான தவறு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பொங்கலூர் அண்ணன் பேசுகிற பொழுது சகோதரர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாரு, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாரு. 2026 பாராளுமன்ற தேர்தல நாங்க பாஜக இல்லாம தானே சந்திச்சோம், அந்த தேர்தல் தானே அவங்களுக்கு முக்கியமான தேர்தல் அப்படின்னாரு. வாய்ப்பு கிடைத்தால் 2024 பாராளுமன்ற தேர்தல்ல பாஜகவுக்கு எதிராக எங்கேயாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அல்லது அந்த அணியினுடைய முக்கியமான நிர்வாகிகளோ பாஜகவுக்கு எதிராக ஒரு வார்த்தையாவது பேசிய ஏதாவது ஒரு புட்டேஜ் இருந்தா தயவு செய்து போட்டு காட்டுவாரு கேட்டுக்கிறேன். அந்த அளவுக்கு ஒண்ணுமே பேசல. அதே தவறுதான் இப்ப தாவேகா வேலை செய்யறாங்க. நான் சொல்லிடுறேன், தாவேகா மேலே இப்ப அதே தவறுதான் செய்யறாங்க. விஜய் நம்மளை விமர்சிக்கலைன்னா அதிமுக காத்திருக்கு. பாஜக என்ன செய்தாங்கன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல திமுகவை மட்டுமே விமர்சிச்சு திமுகவுக்கு மாற்று நாங்க தான் மக்களுக்கு கொண்டு போனதுனாலதான் 18% ஓட்டை தனி பெற்றாங்க. இப்ப விஜயும் அந்த அரசியலை தான் முன்னெடுக்கிறார். அதிமுகவை அவர் விமர்சிக்காமலே இருக்கிறதுக்கான காரணம் திமுகவுக்கு மாற்று நான் தான் பிரதான எதிர் அப்படிங்கறத அவர் நிலைநிறுத்த. தாவேகாவும் விரும்புகிறது, அதிமுகவுடனான கூட்டணியை தாவேகாவும் விரும்புகிறதுன்னு புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா தாவேகா விரும்பல. தாவேகா என்ன நினைக்கிறாங்கன்னா திமுகவுக்கு மாற்று நம்ம தான் மக்கள் மன்றத்தை நிறுவனம்னா அதிமுகவை நம்ம ஏன் முன்னிலைக்கு கொடுத்தணும், அதிமுகவை எதுக்கு எதிர்க்கணும், திமுகவை மட்டும் எதிர்த்தா போதும். எம்ஜிஆர் அவர்களுடைய ஓட் பேங்க் இருக்கு, ஜெயலலிதா அவர்களுடைய ஓட் பேங்க் இருக்கு, இதெல்லாம் நம்ம திமுகவை திட்டம் நம்ம பக்கம் திரும்பும். அதிமுக இன்னைக்கு ரூலிங்லே இல்லையே, அவங்களுக்கு திட்டம் அவங்களை அப்படியே சைட்ல டீல் பண்ணிப்போம் அப்படிங்கிற நிலைப்பாடு தான் தாவேகா இருக்குது. இல்ல அது கூட்டணிக்கான ஒரு முயற்சியா பார்க்க முடியாதா? வருங்காலத்துல கூட்டணி அமையலாம்னு பார்க்க கூடாதா? நிச்சயமாக விஜய் அவர்கள் அதிமுக திமுகவோட அணி சேரவே மாட்டார். அதிமுக அப்படின்ற ஒரு கூட்டணி உருவாகாது அப்படின்றது உங்களோட கூற்று மூலமா நான் புரிஞ்சுக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு சாமிநாதன்.